நல்லா விளைச்சல் இருக்கும்போது அதை சேர்த்து வைப்பாங்க. பஞ்சம் வரும்போது மக்களுக்கு அங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இந்த கோவில்கள்லாம் ஏன் அப்படி நிறைய இருந்ததுனாக்கா, வெள்ளம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் மக்கள் கோவிலுக்கு வருவாங்க. கோவில் இருக்கிற உணவை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ கோவில்கள் இருந்தது. பஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ராமாயண மகாபாரதம் இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு தெரிஞ்சு ராமாயணத்தில் எதுவும் பஞ்சம் பற்றி சொன்ன மாதிரி தெரியல. மகாபாரதத்தில் ஒரு சில இடங்கள்ல வருது. ஒரு குறிப்பிட்ட சொல்கிற இடம்னா சாந்தி பருவம் அனுசாசன பருவத்தில் ஒரு இது வருது. கிருஷ்ணப்பாளையில் இருக்குது, பொன்னோடு வந்து கரியோடு பெயர்னு வருது. அது தி கேம் வித் கோல்டு, தி கேவ் கோல்டு, தங்கத்தை கொடுத்து மிளகு எடுத்துகிட்டு போனாங்க. இப்படி தான் வணிகம் இருந்தது. 1757 தான் ஃபர்ஸ்ட் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறான். ஆனால் வணிகத்துக்கு வந்து 1608 வரான் இல்லையா, அவுரங்கசீப் காலத்திலே அவன் என்ன பண்ணுறான், ஒரு கணக்கு போடுறான். நம்ம எப்படி அவன் வணிகம் பண்ணுறதாங்க அவனுடைய மெயின் பர்பஸ். வணிகத்துக்கு அவுரங்கசீப் எதிராக இருப்பானா, அவுரங்கசீப்பை எதிர்க்கணும். நம்ம சிறப்பு பார்வை நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி. நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஃபெமைன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியா நோன் அண்ட் ஹிடன் ரீசன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தின் அதில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆசிரியரோடு கலந்து உரையாடி வருகிறோம். இந்த வார நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் திரு ஸ்ரீ மகேஷ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். போன வார நிகழ்ச்சியில நம்ம பார்த்துருந்தோம் ஃபெமைன், அந்த பஞ்சத்துக்கு என்ன அவங்க வந்து டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க ஆங்கில அரசு. ரெண்டாவது எப்படி அந்த பஞ்சத்தை அவர்கள் நிர்வகித்தார்கள், எப்படி மேனேஜ் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது தோல்வி தான் அது தெரிகிறது. இப்போ இந்த பஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா, அப்போ நம்மளுடைய இந்திய அரசர்கள் எல்லாம் இதை எப்படி கையாண்டிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வாரம் நம்ம கேள்வியாக வைக்கிறோம். சார் சொல்லுங்க சார். இப்போ இந்த பஞ்சங்கிறது இயற்கை சீற்றம், அதனால ஏற்படக்கூடியது தான். அப்படி பார்க்கும்போது ஆங்கில அரசுக்கு முன்னாடி முகலாய பேரரசு இருந்தது. அதற்கு முன்பு இந்திய அரசர்கள், நம்ம சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டிருப்பாங்க, வடக்க இந்திய பேரரசர்கள் ஆண்டிருப்பாங்க. அவர்கள் காலத்திலும் இந்த பஞ்சம் இருந்திருக்கும் தானே. அதெல்லாம் வரலாற்றில் பெருசா பேசப்படவே இல்லையே, அதெல்லாம் எப்படி அவர்கள் கையாண்டிருப்பார்கள்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஸோ பஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலும் இருந்துருக்குது. அதாவது உயிரை கொல்லக்கூடிய பஞ்சம்ன்றது இந்தியாவில் கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா, ஒரு நாடு பெரிய நாடு, ஒரு இடத்துல வந்துட்டு பஞ்சம் இருந்ததுன்னா இன்னொரு இடத்துல விளைச்சல் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்துடும், இல்லை மக்கள் இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பஞ்சங்கள் தவிர்க்கப்பட்டது. பஞ்சம் பிழைக்கிறதுனே இருக்குது. பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஐயா மழை பெஞ்சதுன்னா ஊருக்கு போயிடுவாங்க, இடம் விட்டு இடம் பெயர்த்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க, டெம்பரரியா. சரிங்களா? ஸோ மன்னர்கள் என்ன பண்ணாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவுரங்கசீப் காலத்தில் பஞ்சம் வந்திருக்குது. அவுரங்கசீப் வரி விலக்கு கொடுத்தாரு அப்படின்னு படிச்சிருக்கோம். இது அவுரங்கசீப் மாத்திரம் கிடையாது, முகலாய மன்னர்கள் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அதை அவங்க காலத்தில் நிறைய பஞ்சங்களும் வந்திருக்குது. கங்கை கரையில் பஞ்சம் வர்றதுக்கு நெசசிட்டியே கிடையாது. கங்கையும் யமுனையும் இருக்கக்கூடிய இடத்துல மழை பெய்தோ இல்லையோ தண்ணி அங்கே இருக்குது. அங்கே பஞ்சம் வர்றதுக்கு நெசசிட்டியே கிடையாது. அந்த இடத்துலையும் பஞ்சம் வந்துருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா போர் சூழல் காரணமாக வந்திருக்குது. சுதானுங்களா? இதுதான் அப்போ இருந்த சிச்சுவேஷன். சுதானுங்களா? ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை எடுத்துன்னு வச்சுங்களேன், தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நிறைய டெம்பிள்ஸ் இருந்தது. இன்றைக்கி தமிழகத்துலேயும் ஆந்திராலையும் கேரளாலையும் டெம்பிள்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டெம்பிளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நூற்று கணக்கில், அதாவது ஏக்கர் கணக்கில் அவங்களுக்கு வந்துட்டு மன்னர்கள் விட்டுருப்பாங்க, செல்வந்தர்கள் கோயிலுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு சாமிக்குன்னு சொல்லிட்டு டெய்லி படைக்கிறது நம்ம பழக்கத்தில் இருக்குது. நம்ம இன்னைக்கு கூட போனீங்கன்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பொங்கலோ ஏதோ ஒரு வடையோ பிரசாதம் கொடுப்பாங்க இன்னைக்கு கூட. ஸோ இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அது இருக்கக்கூடிய விளைச்சலை வந்துட்டு சேர்த்து வைப்பாங்க. அது சில கோவில்கள்லேயே இன்றைக்கும் அந்த என்ன சொல்கிறது, நெல் சேமிப்பு கிடங்கள் இன்றைக்கும் இருக்குது, தமிழகத்தில் இருக்குது. அதெல்லாம் அந்த புத்தகத்தில் பேரோட குறிப்பிட்டிருப்பேன், அது புகைப்படமும் சேர்த்து போட்டிருப்பேன். சுதானுங்களா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நல்லா விளைச்சல் இருக்கும்போது அதை சேர்த்து வைப்பாங்க. பஞ்சம் வரும்போது மக்களுக்கு அங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இந்த கோவில்களில் ஏன் அப்படி நிறைய இருந்ததுனாக்கா, வெள்ளம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் மக்கள் கோவிலுக்கு வருவாங்க. கோவில் இருக்கிற உணவை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ கோவில்கள் இருந்தது. இது கோவில்களில் மாத்திரம் கிடையாது, இது தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது. பாட்னாவில் ஒரு நெற்களஞ்சியம் இருக்குது, இது மாதிரி ஹம்பியில் ஒரு நெற்களஞ்சியம் இருக்குது. அதை பற்றி புகைப்படத்தோடு கொடுத்துருக்குறேன். நெற்களஞ்சியங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமான விஷயம் கிடையாது, உலகம் பூரா நெற்களஞ்சியம் இருந்திருக்குது.
சரிங்களா? ஸோ நெற்களஞ்சியங்கிறது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதில் போட்டு வச்சிருவாங்க, என்னைக்கு இருந்தாலும் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி தான் இருந்தது. அதே போல் இந்திய மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, வரி விலக்கும் கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் பஞ்சங்கள் வரும்போது அர்த்தசாஸ்திரம் சொல்லியிருக்குது, பஞ்சம் வரும்போது ஒரு மன்னன் அவங்க சாப்பிட்றதுக்கான தானியங்களை கொடுக்கணும் மக்களுக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன்னன் என்பவன் முன்கூட்டியே இயற்கை சீற்றம் வரும் என்பதை அறிந்து வைத்திருக்கக்கூடிய மன்னன் மக்களுக்கு அதை தானிய கிடங்கில் இருந்து எடுத்து இலவசமாக கொடுக்கணும். ஆமா, கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க பஞ்சம் போயிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணணும், அவங்க விதைக்கிறதுக்கான விதை நெல்லும் கொடுக்கணும். இது அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. அதே சமயத்தில் அர்த்தசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குதுனாக்கா, பஞ்சம் வரும்போது, உணவுக்கு பற்றாக்குறை வரும்போது நீர்நிலைகளை நோக்கி மக்கள் இடம்பெற செய்ய வேண்டும். நீர்நிலைகளுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏரி குளம் குட்டை இதுக்கெல்லாம் போகிறாங்க, ஆற்று ஓரமாக போகிறாங்க, கடலோரமாக போகிறாங்கன்னா மீன் கிடைக்குவாங்க. ஸோ அதனால் மீனை எடுத்து நான் கொஞ்சம் பசி ஆகட்டும் ஜனங்க, மீன் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுமே, அப்போ நமக்கு அரிசிக்கான தேவை கொஞ்சம் குறையும், அதை வச்சு சில பேரை காப்பாற்றலாம் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம். அதே சமயத்தில் பஞ்சம் வரும்போது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கருதுனாங்க. என்ன பண்ணாங்க, பஞ்சம் வரும்போது இன்னைக்கு கூட பண்ணுறாங்க, நம்ம அரசுகள் பண்ணுது. பஞ்சம் வரும்போது அந்த ஏரிகளெல்லாம் தூர்வாருவாங்க, கரைகளை பலப்படுத்துவாங்க. ஆத்தங்கரையோ அதாவது இந்த லேக்ஸ் ஏரிகளோட கரையோ பலப்படுத்துவாங்க, அடுத்த விளைச்சலுக்கு நல்லபடியாக தயார்படுத்திப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்தே உணவுப் பொருளை கொண்டு போகிறதுங்கிறது வெள்ளைக்காரன் மட்டும்தான் பண்ணான், வேற யாரும் பண்ணல. அப்போ நம்மளுடைய அரசர்கள் ஆகட்டும் எல்லாருமே அதை பஞ்சங்கிறதே மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அதை நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? அப்படி பண்ணியிருந்தாலுமே கூட பஞ்சத்துக்கான குறிப்புகள் பல பார்த்தீங்கன்னாக்கா சங்க இலக்கியத்தில் பாலை நிலத்தை பற்றி சொல்லும்போது வந்துடுறது. சரிதானுங்களா? 5 நிலையில் ஒரு நிலங்களில் பாலையும் ஒரு நிலம் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கேசிட்டி இருக்க இடமும் இருந்தது, தமிழகத்தில் இருந்தது. சரிதாங்களா? அதே போல் பஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ராமாயண மகாபாரதம் இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு தெரிஞ்சு ராமாயணத்தில் ஏதோ பஞ்சம் பற்றி சொன்ன மாதிரி தெரியல. மகாபாரதத்தில் ஒரு சில இடங்களில் வருது. ஒரு குறிப்பிட்ட சொல்ல இடம்னா சாந்தி பருவம் அனுசாசன பருவத்தில் ஒரு இது வருது. விஸ்வாமித்ரா முனிவர் அவர் தவம் பண்ண போகிறாரு, சாப்பிட்டுட்டு ஒரு 12 வருஷம் தவம் பண்ணுறாரு, ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணுறாரு. 12 வருஷம் கழிச்சு எழுந்துக்கும் போது பசிக்குது அவருக்கு, வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு அந்த ஊரில் எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்குறாரு, யாசகம் கேட்குறாரு. மக்கள் கொடுக்கல, மக்கள் கிட்ட கொடுக்குறோம்னு நினைக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு யார்கிட்டயும் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா காட்டில் போய் வேட்டையாடுற ஒருத்தன் இருக்கான், வேட்டுவன். அவனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை நீங்க பார்க்கணும். நான் சொல்ல போறது இல்லை அதை, ஏன்னாக்கா அதை நீங்க மகாபாரதத்திலே போய் படிங்க. இல்ல நீங்க அந்த புக்ல குறிப்பிட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அந்த விஸ்வாமித்திரர் அந்த போர்ஷனை நீங்க புக்ல குறிப்பிட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகரிஷிக்கு ஈக்குவலா ஒரு வேட்டுவன் தர்க்கம் பண்றான். அது ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம் மகாபாரதத்துல. ஸோ அந்த இடத்துல ஒரு பஞ்சம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சார் இப்போ ஆரம்ப காலத்தில், அதாவது 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி EIC இந்தியாவிற்குள் வந்தது. அவர்கள் வந்த பொழுது இந்தியாவை அவர்கள் எப்படி பார்த்தார்கள், அதன் பிறகு எப்படி இதனை கையகப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லுங்க சார். ரொம்ப நல்ல கேள்வி இது. ஏன்னாக்கா வெள்ளைக்காரன் ஃபர்ஸ்ட் இங்கே நாட்டுக்கு வரல. இந்த நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தவன் போர்ச்சுகீஸ் தான் வந்தான், புரியுதுங்களா? போர்ச்சுகீஸ் வாஸ்கோ ட காமா வந்தார். அவர் பெப்பர் அதாவது மிளகை தேடிட்டு வந்தார். மிளகை தேடிட்டு வந்தவர் நேராக அங்கே இதுக்கு தான் போனார், காலிக்கட் அங்கே போய் இறங்கினார். அங்கே இருக்க இந்திய மன்னரை பார்த்தாரு. அவன் அங்கேருந்து நிறைய மிளகை வாங்கிட்டு ஊரில் எடுத்து போய் விற்றாங்க. அந்த காலத்தில் ஏன் அவன் இங்கே வந்தான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓட்டமன் துர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்ற ஒரு நகரத்தை கைப்பற்றிட்டாங்க. ஸோ வணிகத்துக்கான பாதை மறிக்கப்பட்டது, இந்தியாவுடனான வணிகத்துக்கான பாதை மறிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ரோமர்களும் கிரேக்கர்களும் யவனர்களும் இங்கே வந்திருக்காங்கன்றது பட்டினப்பாலை முதல்ல சங்க இலக்கிய நூல்களில் காண கிடைக்குது. ஸோ எப்பவுமே வணிகத்துக்காக ஐரோப்பாவிலிருந்து உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்தியாவிலிருந்து அங்கே போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எப்போ அந்த கான்ஸ்டான்டினோப்புல அவன் கைப்பற்றிட்டு ஓட்டமன் துர்க்ஸ் லேண்ட் ரூட் தரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கும்போது வெள்ளக்காரனுக்கு ஐரோப்பியர்களுக்கு வேற வழியே இல்லை, they had to find out ஆல்டர்னேட்டிவ் ரூட். அப்போ என்ன ஆச்சுன்னா
ஸ்பானிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, கொலம்பஸ் தலைமையில் மேற்கு பக்கம் அட்லாண்டிக்கோட மேற்கு பக்கத்துக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்கிறேன்னு கொலம்பஸ் வரும்போது அங்கே போயிட்டு தனியாக ஒரு கண்டத்தையே கண்டுபிடிச்சா போல் கொலம்பஸ். அதே போல் சவுத் அமெரிக்காவும் வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ கிழக்கு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்திருக்காரு, யார், வாஸ்கோடகாமா வந்தார். அப்படியே வந்துட்டு இங்கே பிடிச்சாங்க. ஏன் வந்தாங்க இவங்கெல்லாம் கேட்டிங்கனாக்கா, மிளகுங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், அங்கே வணிக பொருள். அதற்கான தேவை மறுக்கப்பட்ட போது அவர்களே பாதையை அமைத்து பாதையை தெரிந்து கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு போனார்கள். இங்கேருந்து அங்கே வந்துட்டு ஐரோப்பாவில் காட்டன் விளையாது. ஸோ காட்டன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், அதுக்காகவும் வந்தாங்க, வேறு சில விஷயங்களுக்காகவும் வந்தாங்க. அப்படி வந்தவங்க என்ன கொடுத்தாங்க கைமாறன்னு கேட்டிங்கனாக்கா, பட்டினப்பாளையில் இருக்குது, பொண்ணோடு வந்து கரியோடு பெயர்னு வருது. அதாவது தே கேம் வித் கோல்டு, தே கேவ் கோல்டு, தங்கத்தை கொடுத்து மிளகு எடுத்துகிட்டு போனாங்க. இப்படி தான் வணிகம் இருந்தது. ஸோ சீ ரூட் முதல்ல கண்டுபிடிச்சவன் போர்ச்சுகீஸ் கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஐரோப்பாவில் நிறைய மிளகு அவன் தான் விற்று நிறைய செல்வந்தராக ஆனாங்க. இப்போ இந்த இடத்துல பிரிட்டிஷ்காரங்க அவங்க வந்துட்டு அவங்களும் வழி கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னும் போது அவன் வழி கண்டுபிடிச்சி வரான். அவன் ஃபஸ்ட் இறங்கிறது சூரத்துக்கு வரான். சூரத்துக்கு இறங்கி ஜகாங்கீர் கூட சேர்ந்து அதெல்லாம் கதை விட்டுடுங்க. அந்த மாதிரி வரும்போது 1600 வருஷம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கான சார்ட்டரில் அப்போ இருந்த பிரிட்டிஷ் ராணி கையொப்பமிடுறாங்க. அன்னைக்கு தான் அந்த சார்ட்டர் வருது. சார்ட்டர் வந்தாலுமே கூட 1608 தான் அவங்க வணிகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏன் வந்துட்டு வெள்ளைக்கார ராணி கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்துட்டு கம்பெனி. பிரான்ஸ்காரன் வந்தான் பார்த்தீங்களா, அரசனே ஆரம்பித்த கம்பெனியில் வந்தது. ஸோ அதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரான்ஸோட மன்னர் தான் தலைவர். அதே போல் பல நாட்டிலிருந்து வந்தாங்க, போர்ச்சுகீஸில் வந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் வந்துட்டு அந்த கம்பெனி அந்த மன்னனே அமைச்சிருப்பான், மன்னனோட சொந்த கம்பெனி அது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு ஸ்டாக், அதாவது ஷேர் ஹோல்டிங் கம்பெனி. மன்னனுக்கு இது சம்மந்தம் கிடையாது. ஆனால் மன்னன்கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஏன் வாங்கணும்? மன்னன் பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா 30,000 பவுண்டு வர்த்துள்ள சில்வரை அந்த ராணி தான் கொடுக்க முடியும். அதுக்காக அவங்களுடைய கையெழுத்துக்காக அவங்க பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருந்தது. 1608 தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வரான். வந்தவன் அவனுடைய நோக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வணிகம் செய்வது தான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. இந்தியாவுக்கு மட்டும் வரல, கூடவே அவன் இந்தோனேஷியாவுக்கு போனான். அப்படி வரும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பட்டணத்தில் முகாமிட்டு இந்த இடத்துல நகரத்தை அமைக்கிறான். சதனங்களா, அதுதான் சென்னை டே இன்னைக்கு கொண்டாடுறோம் நம்ம. இதை அவன் வந்த பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வணிகம் செய்யறதுக்கு தான் வந்தான். அவனுக்கு எந்த காலத்துலேயும் இதை நாட பிடிக்கணுன்ற எண்ணமே இருந்ததில்லை. சதனங்களா. ஸோ இந்த மாதிரி வந்தவன் அவனுடைய ஒவ்வொரு பயணமும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் 100 பேர் சேர்ந்து ஒரு முதல் போட்டு ஒரு ஷிப்புக்கான செலவை கொடுத்து அனுப்ப வேண்டியது. அது போயிட்டு வந்து சிலதெல்லாம் மூழ்கி போகும், சிலதெல்லாம் லாபத்தில் திரும்பி வரும். அது ஒவ்வொரு பயணத்துக்கும் தனித்தனியாக ஷேர் ஹோல்டரை போட்டு தான் போனாங்க வந்தாங்க. சரிங்களா. நிறைய சமயத்தில் இந்தியாவே வேணாம்ப்பா அப்படின்னு முடிவு கூட வந்தாங்க அவங்க. ஏன்னு கேட்டாக்கா போர்ச்சுகீஸாக இருக்கட்டும், ஏதாவது பிரிட்டிஷாக இருக்கட்டும் அல்லது ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட அங்கே வர்றவங்களில் 1/3 3ல் 1 பங்கு மனிதர்களும் மாலுமிகளும் கப்பலும் அந்த பொருட்களும் கடலில் மூழ்கி போயிடும். இதுதான் மெயின் ரீசன். அதையும் தாண்டி இங்கே வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இங்கே வியாபார நோக்கத்தோடு தான் வந்தாங்க. அதையும் தாண்டி லாபம் வருது அப்படின்றதுக்கு தான் வந்தாங்க. ஸோ மிளகால் வந்தது வினைன்னு சொல்லலாம் இல்லையா இந்தியாவிற்கு, அப்படியே சொல்லலாம். சொல்லுங்களா. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு வாயேஜும் ஒவ்வொரு பயணமும் தனித்தனியான ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அங்கே யார் வந்து சேருவாங்க யோசிச்சு பாருங்க. பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் ஐலண்டில் இன்றைக்கும் சின்ன ஐலண்டு தான், தீவு தான். தமிழ்நாட்டு பாப்புலேஷன் கூட இருக்காது, தமிழ்நாட்டு ஏரியா கூட அங்கே இருக்காது. சரிங்களா. அங்கேருந்து யார் இங்கே வருவாங்க? அன்றைக்கி காலத்தில் பிரிட்டிஷ் அப்படியே பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸோடைய நாவல்ஸ் எடுங்க, ஆலிவர் ட்விஸ்ட்டு, டேவிட் காப்பர்ஃபீல்ட், இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவருடைய சொந்த கதை தான் எழுதியிருப்பார். சொந்த கதை, சோக கதை. மக்களுக்கு வந்துட்டு சின்ன பசங்களுக்கே வேலை கிடையாது, வேலைக்கு போகிறவங்கள
முதலாளிங்க அதாவது ரத்தத்தை உறிஞ்சிடக்கூடிய விஷயங்கள் தான் அங்கேயே இருந்தது. படிப்பும் பெருசாக கிடையாது. அங்கேருந்து இங்கே வரக்கூடிய மக்கள் மாலிங்கெல்லாம் வரான் பார்த்தீங்களா, வேற வேலை கிடைக்காதனால தான் இங்கே வரான். என்ன சம்பளம் நினைக்கிறீங்க அவனுக்கு? 5 பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் வருஷத்துக்கு. 5 பவுண்ட் ஸ்டெர்லிங் குமாஸ்தாவுக்கு. இன்னும் சோல்ஜர்லாம் கம்மி, அது மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். இங்கே வரான். வந்த பிறகு கவர்னருக்கு வருஷத்துக்கு 100 பவுண்டு சம்பளம். சரிதானுங்களா? கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், கவர்னர் ஜெனரல், கவர்னருக்கு மேலே ஒரு கவர்னர், அவருக்கு 200 பவுண்ட் ஸ்டெர்லிங். இவ்வளோ தான் வருமானமே, இவ்வளோ தான் சம்பளம், அஃபிஷியல் வருமானமே. ஏன்னா இங்கேருந்து போகும்போது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா 1 லட்சம் பவுண்டு 2 லட்சம் பவுண்டு சம்பாதிச்சு தான் போனாங்க. எப்படி போனாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்றவனுக்கு நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்க. இங்கிலாந்து வந்துட்டு ரொம்ப குளிர் பிரதேசம். சரிங்களா? வருஷத்துக்கு 6 மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பனி உறைஞ்சி கிடக்கும். அங்கே சரியான ஒரு தாவரம் உற்பத்தி இருக்காது. எல்லாம் விலங்குகளை வெட்டி தான் இங்கே சாப்பிட்டாகணும். அந்த மாதிரி குளிர் பிரதேசத்துலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வர்றவனுக்கு சம்மர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சென்னை வெயில் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளாலே தாங்க முடியல, அவனால நிச்சயமாக தாங்கியிருக்க முடியாது. வரவனுக்கு அங்கேயே வந்துட்டு ஒன்றும் வேலை கிடைக்காம தான் இங்கே வரான். இவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுதான் வரான். அவனுக்கு பெருசாக என்ன ஞானம் இருக்க போகிறது? வியாபாரம் செய்கிற நுணுக்கு என்ன தெரிய போகிறது? ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. அப்போது அங்கேருந்து வர்றவன் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்கே உக்காந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட சேர்ந்துக்கின்னு களியாட்டம் ஆடி இருப்பான். அதுதான் தெரியும் அவனுக்கு, வேற ஏதோ அவனுக்கு தெரியாது. சரிதானுங்களா? ஸோ அவன் வெள்ளக்காரனும் பார்த்தா, அவங்க மேனேஜர்ஸும் பார்த்தாங்க, அப்படியாவது உயிரோடு போட்டு இருக்கட்டும், அவன் திருப்பி கொண்டு போனோம்ல, செத்துட்டான்னாக்கா அது பெரிய தலைவலி இல்லை அவனுக்கு. அப்படியாவது உயிரோடு இருக்கட்டும், எப்படியாவது இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஆனால் எதுக்காக இவங்களா வந்தாங்க? உயிரை பணைய வச்சு ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காசு சம்பாதிக்க தான் வந்தாங்க. காசு எப்படி சம்பாதிக்க முடியும்? 5 பவுண்டுக்கு மேலே வருமானம் கிடையாது. வருஷத்துக்கே அவ்வளோதான் வருமானம் உங்களுக்கு. எப்படி அவங்க பண்ண முடியும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் கொடுத்துச்சு கப்பலில். அதில் என்ன வேணா நீ வந்துட்டு ஏற்றுமதி பண்ணிக்கோ, இறக்குமதி பண்ணிக்கோ, என்னடா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. வரவன் 100 மாலுமி வரான், 200 மாலுமி வரான். 200 பேருக்கும் பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இல்ல அப்படி இந்த இடத்துல அப்படி கேட்கும்போது இங்கிருந்து ஷிப்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அதன் மூலமாக நீங்கள் வருவாயை ஈட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்கிருந்து ஏற்றுமதி செய்து அவங்க நாட்டுல இறக்குமதி பண்றாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே செல்வந்தர்களா இருந்திருக்காங்களா? அதனால அப்படி இருந்தா தானே அவங்களால அந்த பொருளை வந்து வாங்க முடியும். அந்த கெப்பாசிட்டியில தான் அவங்க இருந்திருக்காங்களா? அப்போ இல்ல. என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, அவங்க வரான்ல வெள்ளைக்காரனுக்கு ஒண்ணுமே வியாபாரம் தெரியாது இங்கே வர்றவனுக்கு. பட் இங்கே இருக்கிறவனுக்கு இந்தியனுக்கு, இந்திய அது பிஸ்னஸ் மேனுக்கு என்ன தெரியும்னாக்கா, அவனுக்கு கப்பலில் ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுப்பாங்கன்றது மட்டும் தெரியும். இவன் என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு நீ எதுவும் கவலைப்படாத, தோற நீ இங்கே இருந்துக்கோ, நீ செய்கிற வேலை செஞ்சுக்கோ, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணுவ பண்ணின்னு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு வேண்டிய பொருளை வாங்கி அங்கே வச்சிருக்கிறான். கப்பல் வந்துட்டு மெட்ராஸுக்கும் லண்டனுக்கு மட்டும் போகல. இங்கே இருக்கிற கப்பல் இங்கேருந்து கிளம்பி கல்கட்டாவுக்கு போச்சு, சில கப்பல் இந்தோனேஷியாவுக்கு போச்சு, சில கப்பல் ஸ்ரீலங்கா போச்சு, அது மாதிரி போச்சு. அந்த மாதிரி இந்த வணிகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இவன் எதுவும் பைசா போடுறது, இவன்கிட்ட காசும் கிடையாது, $5 தான் வச்சிருக்கிறான். இவனுக்கு முதல் கொடுத்து 25% வட்டி, அதுக்கு முதல் கொடுத்து அவனே என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு வேண்டிய பொருள்களை அனுப்பி எங்க போகுது கப்பல் போகுது, அந்த கப்பலுக்கு எந்த ஊர்ல என்ன விற்கும் அப்படின்லாம் அவனே பார்த்து அந்த ஊருக்கு அந்த கப்பலை அனுப்பிச்சிட்டு அங்கிருந்து வேற பொருள் எடுத்து வந்துட்டு அதை எத்தனை பிறகு போய் வித்துருவான். வித்துட்டு அவனுக்கு தர வேண்டிய 25 அவனுக்கு தர வேண்டிய காசை கொடுத்துருவான். இவன் 25% எடுத்துப்பான். ஏன்டா 25% கேட்டீங்கன்னாக்கா, இதுல என்ன விஷயம்னாக்கா, நஷ்டம் அடைஞ்சதுன்னா வெள்ளைக்காரனுக்கு நஷ்டம் கிடையாது, திருப்பி கேட்க மாட்டான். ஏன்னா ஒண்ணுமே போடல, கொடுக்கவும் முடியாது அவனால. ஸோ இது என்ன கேட்டீங்கன்னாக்கா, நஷ்டம் வந்ததுன்னா உனக்கு பிரச்சனை கிடையாது, லாபம் நீ எடுத்துக்கோ, நஷ்டம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல தான் போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி தான் அவங்க சம்பாதிச்சாங்க. அதாவது 1600 உள்ள வராங்க. 1608 தான் இந்தியாவோடு வர்த்தக ஒப்பந்தத்தை போடுறாங்க. சுமார் எத்தனை ஆண்டு கழித்து ஆட்சி அதிகாரத்தை நம்ம செலுத்தலாம்னு அவங்க நினைச்சிருப்பாங்க சார்? 1757 தான் ஃபர்ஸ்ட் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறான். ஆனா வணிகத்துக்கு வந்து 1608 வரான் இல்லையா, அவுரங்கசீப் காலத்திலே அவன் என்ன பண்றான், ஒரு கணக்கு போடுறான். நம்ம எப்படி வணிகம் பண்றதாங்க அவனுடைய மெயின் பர்பஸ். வணிகத்துக்கு அவுரங்கசீப் எதிராக இருப்பானா, அவுரங்கசீப்பை எதிர்க்கணும் நம்ம அப்படின்ற ஒரு கொள்கை முடிவு வச்சிருந்தாங்க.
ஆனால் என்ன பண்ண முடியும், 4 கப்பல் வச்சிருக்கிறான், அவன் ராஜாவை போயிட்டு எதிர்க்க முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருந்தது, அவங்களே எதிர்பார்க்கல. சரிங்களா, அந்த மாதிரி ஆச்சு. அப்போ என்ன ஆச்சுனாக்கா, அவங்க வந்துட்டு பெரிய பெரிய கப்பல்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஓக் மரங்களை நட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த ஓக் மரங்கள்லாம் பெருசாக இருக்குது. இன்னைக்கு டெக்னாலஜியாக மாறி போச்சு, அலுமினியம் அல்லது அயனில் வந்துட்டு இன்னைக்கு கப்பல் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால அது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்தது எதுவுமே வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி வரவே இல்லை. இதுதான் உண்மை. நேயர்களே, மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.